போல் அறிவியல் என்பது உங்களிடத்திலே அன்றாடம் வாழ்க்கையில் பின்னி பிணைந்துள்ளது. அறிவியல் துறைக்கு அதிகப்படியான மாணவர்கள் வர வேண்டும் என்பது அறிவியல் மனப்பான்மை வளர வேண்டும். இந்த கண்காட்சி நடைபெறுவதற்காக திருமிகு செல்வம் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களாக அரும்பாடுபட்டு வருகிறார். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு தடவையும் அந்த டீச்சர்ஸ்க்கு எப்படி ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்கறது, சின்ன சின்ன கருத்துக்களை கூட எளிமையாக எப்படி சொல்றது, அதே போல் மாணவர்களுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தணுங்கிறத முழு முயற்சி எடுத்திருக்காங்க. அவர்களுக்கு உங்கள் சார்பாக என் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தை படிக்கிறது நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது என்னன்னா அறிவியல் தான். சயின்ஸ் லீவ்ஸ் அண்ட் சர்வைஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். சயின்ஸுக்கு மதமும் கிடையாது, இனமும் கிடையாது. நீங்கள் கேள்வி கேட்கின்ற மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளணும். நாம பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் நல்லா தெரியும், நியூட்டன் அவர்கள் கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த ஆப்பிள் பழம் விழுந்ததை கேள்வி கேட்டாங்க. அதன் பயனாக நமக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசை கிடைத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட் அனுப்பி ஒரு சேட்டலைட் மூலமாட்டு நம்ம கிட்டத்தட்ட 150 சேனல் டிவியில் பார்க்க முடியுது. நம்முடைய உறவினர்கள் உலகத்தின் மறுபகுதியில் இருந்தால் கூட ஒரு சில வினாடிகளிலேயே தொடர்பு மூலமாக தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைமை வந்துள்ளது. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் நியூட்டனுடைய கிராவிடேஷன் ஃபோர்ஸ். Whatever the concept you are knowing, you should experiment the concept. For that, this science exhibition will be useful to you. Here I tell my dear student friends, sharpen your mind and develop your thinking capability and creative ability and divergent thinking.